அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபி மாதிரி நம்ம வந்து குக்கரில் ஒரே நிமிஷத்தில் நம்ம ரசம் வச்சிடலாம். நம்ம இல்லைன்னா ரசத்துக்கு தக்காளியெல்லாம் கரைச்சி புளி கரைச்சி ஊற்றி அதெல்லாம் செய்வோம். இப்போ இது ஒரே சமயத்தில் நம்ம குக்கரில் வச்சுட்டு வெறும் தாளிப்பு மட்டும் கொடுத்தா 5 நிமிஷத்தில் நமக்கு ரசம் ரெடி. இப்போ பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை வச்ச தண்ணியும் கொஞ்சம் கூட இருக்குது. பருப்பு வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம், பருப்பு வேக வச்ச தண்ணி. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு சுண்டைக்காய் அளவு நம்ம புளி போட்டுக்கலாம். ரொம்ப புளிக்குங்கனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, இதை தட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குக்கரில் பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரே நிமிஷம்தான். தாளிச்சிட்டு இது நல்லா ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துகிட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா நிமிஷமாக நமக்கு ரசம் ரெடி ஆயிரும். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா பருப்பை கரைச்சி விட்டுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துட்டேன். இதில் நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா புளி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டியதில்லை. புளி ரொம்ப புளிக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பருப்பு வேகும் போதே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரக தூள். நீங்கள் இப்போவே எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டுருங்க. திருப்பி நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இதில் ஒரு காஞ்ச மிளகா நம்ம 2 கிள்ளிட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி அடுப்பில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தக்காளியும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அந்த புளி ஊற்றுனதும் உங்களுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துடும். அதனால் நம்ம புளி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு மிளகு ஜீரகம் வரமிளகா பூண்டு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போ இந்த மல்லியும் கருவேப்பிலையும் போட்டோம்னா அது ஒரு மாதிரி வெந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம தாளிக்கும் போது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ அது குக்கரை வச்சுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க போகிறோம். நம்மளோட விசில் ஒரு விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்ல ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு மட்டும் கொடுத்தா நம்மளோட சூப்பரான ரசம் குக்கரில் ஒரு நிமிஷத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிச்சிட்டோம்னா முன்னாடியே அது ரசம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகாது, தாளிக்கலை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் தாளிக்கிறது மட்டும் கடைசியாக வச்சுருக்கேன். நீங்கள் தாளிச்சிட்டே கூட ஒன்றா விசில் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம தாளித்து மேலே கொட்டும்போது தான் அந்த நமக்கு தாளித்த ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால தான் நான் கடைசியாக தாளிக்கிறேன். இப்போ நம்ம ஒரே நிமிஷத்தில் குக்கரில் ரசம் வச்சாச்சு. எல்லாமே இதில் போட்டாச்சு. நம்ம கடுகு, அந்த மல்லி கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து இதில் சேர்க்க போகிறோம். ப்ரெஷர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்மளோட குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, கடுகு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துச்சு. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துச்சு. கூடவே நம்மளோட மல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துச்சு. லேசாக ஒரு கரண்டி வதக்கி விட்டுட்டு
நம்ம ரசத்தில் சேர்த்துற வேண்டியதுதான். சூப்பரான நம்மளோட 1 நிமிஷம் ரசம் ரெடி ஆகிடுச்சு குக்கரில். இதை அப்படி நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ரசத்தில். ஆல்ரெடி ரசம் வந்து நல்லாவே குக்கரில் கொதித்து வந்துருச்சு. நம்ம திருப்பி ஒரு தடவை பண்ணி தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டியதில்லை. நம்மளோட சூப்பரான ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ஈஸி, டேஸ்டி. இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. சூப்பரான நம்மளோட மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள். குடிச்சு பார்த்துடலாமா? டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காரங்காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரே விசிலில் விட்டு எடுத்த குக்கரில் வச்ச ரசம் ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.